மரியே வாழ்க. இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலத்தினுடைய 4வது வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகமானது நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. நேற்று ஓய்வு நாள்ல ஒரு மனிதனுக்கு இயேசு சுகம் கொடுக்கிறார். இன்று இந்த ஓய்வு நாளை மீறியதற்காக யூதர்கள் அவரிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது இயேசு இன்று கடவுளை தன்னுடைய தந்தை என்று அறிக்கையிடுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசியில நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் தந்தையின் விருப்பத்தையே நான் நாடுகிறேன் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே பல ஆசைகளும் விருப்பங்களும் புதைந்தும் கிடைக்கிறது. சிலர் இந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சிலர் இந்த விருப்பங்களை நிறைவேற்றாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த விருப்பங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பிறருடைய விருப்பத்திற்கு, கடவுளுடைய விருப்பத்திற்கு, கடவுள் எண்ணம் சார்ந்த விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் புனித அன்னை தெரசா செய்த எல்லா காரியங்களையும் பார்த்துவிட்டு இந்த அன்னையிடத்திலே போய் சொன்னாராம், அன்னையே, நீங்க செய்யக்கூடிய இந்த செயலை எனக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அன்னை தெரசா சொன்னாராம், எனக்குமே நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னாலும் செய்ய முடியாது. ஆனால் இது என்னுடைய விருப்பத்திற்காகவோ என்னுடைய ஆசைக்காகவோ நான் செய்யவில்லை. இது கடவுளுக்காக, கடவுளின் விருப்பத்திற்காக, கடவுளின் ஆசைக்காக நான் செய்கிறேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை அனுப்பிய தந்தையினுடைய விருப்பத்திற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் நம்முடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி செய்வோம். இந்த தவக்காலம் என்பது இறைவன் நம்முடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்ற நம்மை அழைக்கும் காலம் என்பதை மனதில் கொண்டு பிறர் காரியங்களில் இறைவனுடைய எண்ணம் சார்ந்த காரியங்கள்ல நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இறைவன் இந்த தவ காலத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.